வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.25 சென்ட்டுங்க, ஒரு 1200 சதுரடி உள்கட்டுமானம், வடக்கு பார்த்த வாசல், ஒரு 78 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசபிளுங்க, பேசிக்கலாம். சரிங்களா? வாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோம். பாதைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி பாதை இந்த மாதிரி ரோடு வந்துடுங்க. பக்கத்தில் அந்த வீட்டு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி வருது, பெரிய ரோடு வந்துடுது பாருங்க. பாருங்க இப்படி வருதுங்க. கார் பார்க்கிங் எல்லாமே இந்த மாதிரி வந்துடுது. நல்லா ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங், இன்னோவா காரை பார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தண்ணி உங்களுக்கு வத்தாத ஒரு சமுத்திரம். உள்ளே வந்தோடனே இந்த ஜென்ரல் டாய்லெட் ஒன்று வந்துடுது. இந்த மாதிரி ஸ்டேர் கேஜு கீழே வீடு வந்து பாருங்கள். கதவெல்லாம் வந்து ரொம்ப கலை நயமாக வச்சுருப்பாங்க. டோர் பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி வருதுங்க டோரெல்லாம். நல்ல தேக்கு டோரு, அருமையாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், கிரானைட்டில் சூப்பராக அமைச்சிருக்காங்களா? நல்லா இருக்கா? பார்த்தீங்களா? தெரியுதா? ரைட், ஓகே. இன்னும் இந்த வீட்டில் வேலைகள் இருக்குங்க. இன்னும் ஃபினிஷ் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குது. ஃபேனெல்லாம் அவங்களே போட்டுருவாங்க. பார்த்தீங்களா? அப்படி வருதுங்க. இன்னும் இந்த பூஜா ரூமுக்கு அந்த டோரெல்லாம் இன்னும் மாட்ட வேண்டியது இருக்குது. பாருங்கள், மேலே எல்லாமே அந்த பால் சீலிங்கில் எல்இடிங்க. அது ஃபுல்லாகவே அப்படியே வந்து ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. எல்இடி லேம்ப்பு அப்படி வருது. பார்த்தீங்களா? மாடுலர் கிச்சன் இந்த மாதிரி வந்துடுது. இன்னும் க்ளீன் பண்ணல, இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. மேலையெல்லாம் நேர்த்தியாக அந்த கபோர்டு இருக்க அருமையாக பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி வருதுங்க. ஒண்டர்ஃபுல்லான ஒரு வேலைப்பாடுகள் நிறைஞ்ச ஒரு பில்டிங்கு அது அமைஞ்சிருக்கு. பாருங்கள், எல்லாமே வந்து மாடுலர் கிச்சனு, மாடுலர் கபோர்டு ஒர்க்கு, இந்த மாதிரி வேறு லெவலில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. எல்லாமே இந்த கிச்சன் டாப் எல்லாமே பார்த்திங்கன்னா கிரானைட்டில் போட்டிருக்காங்க. சரியா? நல்லாயிருக்கு. எல்லாமே ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னாங்க, இந்த கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 110 சதுரடிக்கு குறையாதுங்க. ஸ்பேசியஸ் கிச்சன். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுது. சமையல் பண்ணது இந்த சாப்பாடு, இந்த இது நம்ம தினம் செய்யக்கூடிய பதார்த்தங்கள்லாம் இந்த இடத்துல வச்சுருவாங்க. எடுத்து அப்படி இது டைனிங் ஹால் இந்த இருக்குது. இதை வந்து இப்போ அப்படி வச்சு இந்த இடத்துல டைனிங் டேபிள் போட்டு அப்படி இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட வேண்டியதான். தெரியுதா உங்களுக்கு? இது வந்து டைனிங் ஹாலுங்க. இந்த மாதிரி வருதுங்க. பாருங்கள், தெரியுதா? ஸ்பேசியஸான ஒரு 200 சதுரடிக்கு குறையாத, ஒரு 200 இல்லை, எவ்வளோ? 2, 4, 6, 8, 10, இந்த இருங்க, 2, 4, 6, 8, 10, 12, 14. ஓகே, 12, 15. ஒரு 200 சதுரடிங்க. எப்படி பார்த்தாலும் 200 சதுரடி வரக்கூடிய 250 சதுரடி வருங்க. 250 சதுரடி வரக்கூடிய ஒரு ஹாலு. 200 சதுரடியில் இல்லை, 250 சதுரடி வரும் இந்த ஹாலு. தெரியுதா? இப்படி வருதுங்க. அந்த எல்இடி லேம்போட அந்த லைட் வெளிச்சம் பாருங்கள், ஒரு சதுரமாக ஒரு செவ்வகமான ஒரு அமைப்பில் இந்த டைலில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? பூரா இது பூஜா கபோர்டு. இதில் என்ன டோர் மாட்ட வேண்டியது இருக்குது. இது பூஜா கபோர்டு கிழக்கு பார்த்து வச்சுருக்குறாங்க. டோர் மாட்டிடுவாங்க.
இந்த மாதிரி வருது. பார்த்தீங்களா, மேலே எல்லாம் பால் சீலிங் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்குங்களா? கபோர்டு எல்லாமே சூப்பராக அருமையாக பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி வருது ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதில் உள்ள ரிலேட்டிவ் அண்ட் பாத்ரூம் பாருங்கள். பாத் டப்பு எல்லாமே இந்த மாதிரி அருமையாக அமைச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கா? பாத் டப்பு உட்காந்து அந்த நம்ம சினிமா படங்கள்லாம் பார்ப்போம், அந்த மாதிரி மெத்தடில் இது அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துடுது வெஸ்டர்ன் டாய்லெட். இந்த மாதிரிலாம் வருது பாருங்கள். இந்த கிச்சன், இந்த பாத்ரூம் எல்லாமே டைல். அதே சொல்லணுங்க, டைல் வந்து பாருங்களேன், மேலே வரைக்கும் சீலிங் வரைக்கும் டைல் ஏற்றிட்டாங்க. எல்லாம் 3 பக்கமே வந்து டைல் ஏற்றிருக்காங்க பாருங்கள். 4 பக்கம் மேலே பாருங்கள், டைல் வந்து மேலே சீலிங் வரைக்கும் டைல் ஏற்றிட்டாங்க. அந்த மாதிரி வந்துடுது. இது இன்னொரு பெட்ரூமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. இதுலேயும் சீலிங் வரைக்கும் மேலே வரைக்கும் டைல் ஏற்றிடுறாங்க. இதில் பாருங்கள், கபோர்டு இருக்குது, எல்லாமே அருமையாக நேர்த்தியாக வந்துருக்குது. இது பூஜா ரூம். அந்த பூஜா ரூம் இது டோரு இங்கே வச்சுருக்காங்க, எடுத்து மாட்டிடுவாங்க. இது ஒரு 100 சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது. அந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது. இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு பெருசாக வரும். மாடியை போய் பார்த்துருவோம். எல்லாமே வந்து ஹேண்ட் ரைல் எல்லாமே எஸ்எஸ்ல போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது பார்த்தீங்களா? மாடியில் மேலே பாருங்கள், கூலிங் டைலுங்க. இது வந்து தட்டோடு பதிக்கிற கூலிங் டைலு. இந்த கூலிங் டைல் போடுறதுனால வீட்டுக்குள்ளே ஒரு 10 டிகிரி குறைச்சி கொடுக்குங்க டெம்பரேச்சரு. இப்போ வீட்டுக்குள்ளே ஏசி தேவையில்லை, சரிங்களா? அதுக்காக தான் அதை போட்டிருக்காங்க. பாருங்கள், வீடு ஃபுல்லாக நிறைந்த பகுதிங்க. ஃபுல்லாக வீடுகள் இருக்கா, ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. பக்கத்துலேயே ரோடுங்க. ரோடு வந்து நியரஸ்ட்டு. நான் ஜூம் பண்ணி காமிச்சேன்னா ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி உங்களுக்கு, நீங்கள் நேரில் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அட்மாஸ்பியர் வந்து பிடிக்கும், சரிங்களா? நல்லா இருக்கா? வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடுகள் இருக்குங்க. சரி, வாங்க. வீடு பிடிச்சிருக்கவங்க இந்த வீடை பற்றின தகவல்கள் வீடியோவில் தெரிகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.